Yes. My dear aspirants, so I humbly request you that, so ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் டிஸ்கஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். ஸோ மை சிம்பிள் சஜஷன், எடுத்தோன்னே ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் இருக்கு. ஸோ அதனால நாளையிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாரும் இந்த கிளாஸஸ் வரும்போது கொஞ்சம் ப்ரீவியஸ் நியூஸை வந்து கொஞ்சம் படிச்சுட்டு வந்துருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரிங்க. ஸோ let me discuss about the fact news today. The first news with respect to that Meghdadu project. We will elaborately discuss with respect to the UPSC main standard by later. Yes. Next news. International Day for the Preservation of the Ozone Layer is observed on 16th September every year. My first question with respect to that fact, yes, what is its observation? Yes, if the day is observed to spread awareness among people about the depletion of the ozone layer and search for possible solution to preserve it. Yes. And my second question, what about its theme? Yes, that mean ozone for life, 35 years of ozone layer protections. Yes, the main point, major contributor with respect to that twistable point, one is observation, another one is a theme. Yes, each and every aspirant shall remember the day of the international preservation of the ozone layer, but we have to get some additional fact with respect to that, its observation and also themes. And subsequent, I want to say Tamilin also with respect to that ozone day. அதாவது ஐநா சபையில வந்து செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினமாக கடைபிடிக்கலாம்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க. எதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 1987 ஆண்டு செப்டம்பர் 16 கனடாவில், அது கனடா ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, கனடாவில் மான்ட்ரியல் நகரில் மான்ட்ரியல் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. எதற்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்னா ஓசோன் அளவு குறைவதை தடுத்து அதனை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத ஏற்படுத்தப்பட்டது. அதை ரெமம்பரன்ஸ் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16ஆம் தேதி ஓசோன் உலக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இப்போ இதை பத்தி ஒரு என்டையர் ஃபேக்ட் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் வாஸ் த டே வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஓசோன் செலிப்ரேஷன் அண்ட் வாட் இஸ் இஸ் அப்சர்வேஷன் அண்ட் வாட் அபவுட் இஸ் தியர் பிரைமரி ஃபேக்ட், என்ன ஒரு கான்ட்ராக்ட்ல அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் லெவன்ஸ்ல இருக்கு, அதோட தீம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கேட்டாலும் பதில் சொல்லிடலாம்ல? சரிங்க. Next question. I'm sorry. Next news. Japanese ruling party leader Yoshihide Suga has been elected as the new Prime Minister of Japan after the resignation of the Shinzo Abe due to poor health. ஸ்பெல்லிங் எரர் இருக்கு, கொஞ்சம் வேகமா டைப் பண்ணாலும் ஸ்பெல்லிங் எரர் இருக்கு. நியூக்கு பதிலாக மியூன் ஆயிருக்கு. சாரி ஃபார் தட், கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க. சரிங்க. நெக்ஸ்ட் நியூஸ். The new banking regulation amendment bill in the year of 2020. First, we have to discuss about that its observation first, and what is that provision? Banking regulation amendment bill. Yes, it tabled the first day of the Parliament monsoon session. The bill was introduced by the Finance Minister Honorable Nirmala Sitharaman and was withdrawn in the year of 2020 in March before the COVID pandemic. Primary disputes. Yes, let me discuss about that provision of that bill. The point most relevant to that fact at present, the bill will provide the Reserve Bank of India powers to restructure cooperative banks. In previously அப்படி இல்லைங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டினா அவங்க ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க, அங்க ஒரு சேர்மன் இருப்பாரு, ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, ஒரு ட்ரெஷரர் இருப்பாரு. அந்த கோஆபரேட்டிவ் பேங்க் சொசைட்டிக்குள்ள சொசைட்டி ஆக்டை பயன்படுத்தி அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா அது பண்ண முடியாது. பிகாஸ் தட் தி பில் வில் ப்ரொவைட் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பவர் டு ரீஸ்ட்ரக்சர் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். எஸ். Second point, the bill will bring cooperative banks under the umbrella of Reserve Bank of India and would not affect the state cooperative laws. Yes, cooperative laws பொறுத்த வரைக்கும் சொசைட்டிஸ் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுக்கு தனி ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. That means part number 4 of the direct principle of the state policy. The state government also makes some emphasis with respect to that social societies. ஒரு சமூக அக்கறையோட ஏற்படக்கூடிய ட்ரஸ்ட் அண்ட் சோசியல் ஆக்டிவிட்டிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் சில எக்ஸம்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இண்டிபெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் எந்த வகையிலையும் பாதிக்காத அளவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்றாங்க. அண்ட் ஃபர்தர், as per the bill, with the prior recommendation of the Reserve Bank of India, that the cooperative banks will be able to raise the money
by public issues and private placements of equity, the preference share, and also through unsecured debentures. Yes. Next point. The bill recommended to empower Reserve Bank of India for amalgamations of banks in order to remove the cap for the withdrawal by depositor and to smoothen the process of lending operation of that bank. Yes. Final fact. In general, the bill proposes to strengthen the cooperative bank by enabling access to capital, increasing professionalism, improving governance, and ensuring sound banking through Reserve Bank of India. Yes. My dear aspirants, someone make the questions. Sir, நாங்க UPSC aspirants தான் என்டையரா படிக்கணும். நாங்க SSC and TNPSC எக்ஸாம் மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்றோம். நாங்களும் நியூஸ் அனலிட்டிக்கலா பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி அட் பிரசன்ட்ல இன்னைக்கு ஒரு ஃபேக்ட் நியூஸ் டைரக்டா ஒரு ஃபில்லிங் த பிளான் ஸ்டேஜ்ல ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கறது இல்ல. ஒரு காலத்துல கேட்டாங்க what was the period of the first world war and what is the year of the first Panipat அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ட் பின் பண்ணி ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம படிச்சுட்டு அந்த ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் இட்ஸ் ஈக்குவல் டு தி ஃபில்லிங் த பிளான்ஸ் பட் இட்ஸ் மேட் சம் வித் கனெக்ஷன் வித் தட் அப்ஜெக்டிவ்ல அது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஃபேக்ட் மட்டும் படிச்சுட்டு எழுத முடியாது இருந்தாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பட் இன்னைக்கு வரக்கூடிய அப்டேட் இயர்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டோட்டலி என்டையர் கான்செப்டை படிச்சுட்டு ஒரு 4 சொல்யூஷன் கொடுத்து 4ல ஒன்று சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. With respect to the Panipat war, which of the following is not related to that அப்படின்னா எனக்கு பானிபட் பார் வந்து எல்லாமே தெரியணும் இல்லையா? ஸோ 1521 தவிர்த்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படின்னா தான் ஐ கேன் சூஸ் தட் ஆன்சர் ஃபார் தட். ஸோ தட்ஸ் த மெயின் ரீசன். இது படிப்படியா ஒரு சப்ஜெக்ட்ல இன்ட்ரோ பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இது ஆக்டிவ் மட்டும் தான் இருந்தது. டெக்னிக்கல் பாயிண்ட் அண்ட் ஆல்சோ ட்விஸ்டபிள் மேனர் அண்ட் ட்விஸ்டபிள் ஆங்கிள் கூட நம்ம சொல்லலாம். இது வந்து முதல்ல மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல தான் அது இருக்க ஆரம்பிச்சது. அப்படியே மெல்ல மெல்ல நகண்டு அது சப்ஜெக்ட்ல வந்தது. அப்புறம் லாங்குவேஜ்ல வந்தது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் வந்தது. நீங்க எதிர்பார்க்கலாம் 2020 இருக்கக்கூடிய அனைத்து கரண்ட் அஃபேர்ஸ்மே இனிமேல் டைரக்ட் ட்ராக்ல இருக்காது. யூ ஹேவ் டு அனலைஸ் தரவா இது எல்லாமே அனலைஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் you can choose the exact answer for that question because all are subsequent related options also for that asked question. That's my simple requisition for all the aspirants. Just to consider my words and try to follow the procedure what we will expect. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்குண்டான ப்ரொசீஜரை ஃபாலோ செய்து தயாரா இருந்துக்கங்க. சரிங்களா? சரிங்க. Next current affairs. Next news. In the landmark movement, Israel, United Arab Emirates and also Bahrain signed Abraham Accords in a significant Germany presided over the United States President Donald Trump at the White House on September 15, 2020. The date எல்லாம் தேவையில்லை. ஸோ ட்ரம்ப் பேர் மேல தேவையில்லை. ஸோ இஸ்ரேல் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் அண்ட் பஹ்ரைன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் அப்ரஹாம் அக்கார்ட் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? சரி. What is the aim? The second point is also that news. The signing of the Abraham Accord aims to establish the foundation of peace agreements between Israel and the 2 Arab nations, the United Arab Emirates and also Bahrain. Yes. Next news. The Union Cabinet chaired person by the Honorable Prime Minister Narendra Modi has approved the establishment of a new All India Institute of Medical Sciences, that means AIIMS, at Darbhanga in Bihar. The establishment of new AIIMS under the Pradhan Mantri Swachh Suraksha Yojana, PMSSY. Yes, யோஜனாஸ் மறந்துட வேண்டாம். எய்ம்ஸ் அப்படிங்கிறது பீகார்ல எந்த லொகேஷன் இருக்குங்கிறது மறந்துட வேண்டாம் இல்லையா? சரிங்க. நெக்ஸ்ட் நியூஸ். The International Day for the Democracy observed was on 15th September. Democracy Day was recognized, designated by the United Nations General Assembly in the year 2007. For what purpose? Promoting and upholding the principle of the democracy across the world. This is the main objective. Yes. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் டே இன்னைக்கு டெமோக்ரஸி வந்து ரெமெம்பரன்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்றோம். அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஃபேக்ட் நியூஸை ட்ராக் பண்ணிடலாம். எஸ். நியூஸ் இன் தமிழ். உதான் விமான சேவை அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குங்க. சென்னை விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதோடு தமிழகத்தின் முக்கிய நகரம் அனைத்திற்கும் உதான் விமான போக்குவரத்து வசதி ஏற்படுத்த வேண்டும் என தமிழக எம்பிக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டாயிருக்கு சாரி. அடுத்த செய்தி. ஆயுர்வேத நிறுவன மசோதா. ஒரு நிறைய மசோதா பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இப்பதான் எக்கனாமிக்ல பேங்கிங் மசோதா பாஸ் ஆயிருக்குன்னு பார்த்து இப்ப அடுத்த மசோதா பாஸ் ஆயிருக்கு. மழைக்காலம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண நிறைய மசோதா தாக்கல் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு மசோதா தாக்கல் ஆகுது, எவ்வளவு பேர் லோக்சபால பாஸ் ஆகுது,
எவ்வளவு ராஜ்யசபால பாஸ் ஆகுது, என்ன ஒரு ஆக்டிவிட்டி பார்லிமெண்ட் நடந்திருக்குங்கிறத இங்க பிரசன்ட் ஃபேக்ட் ஆஃப் தி நியூஸ்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? எஸ், ஆயுர்வேத நிறுவன மசோதா. குஜராத்தில் உள்ள ஆயுர்வேத நிறுவனத்திற்கு தேசிய அந்தஸ்து கொடுப்பதற்கான ஆயுர்வேத நிறுவன மசோதா ராஜ்யசபாவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முதுநிலை ஆயுர்வேத பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றை ஜாம்நகரில் உள்ள தட்மின் குஜராத் ஜாம்நகரில் உள்ள ஆயுர்வேத பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஒன்றிணைக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. சின்ன குறிப்பு, திருவனந்தபுரத்தில் ஆயுர்வேத கல்லூரி 1889ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அதுபோல ஜாம்நகரில் 1952 துவங்கப்பட்டது. அடுத்த கான்ட்ரா கொஸ்டின், என்னங்க குஜராத்ல 52 வந்திருக்கு, அதுக்குள்ள அது ரெகனைஸ் கொடுக்குறீங்க, கேரளால 89 இருந்து இருக்கு இல்லையா? அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்சோ சர்வீஸை பொறுத்து தான் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்க, அடுத்த செய்தி, அமெரிக்க பார்லிமெண்டில் பிரதிநிதிகள் சபை மறைந்த போலீஸ்கார், அதாவது இந்திய வம்சாவளியை சார்ந்த சந்தீப் சிங் தலிவார் அப்படிங்கிறவருக்கு கௌரவம் அளிக்கும் விதமாக அவர் பெயரை ஹியூஸ்டன் தபால் நிலையத்திற்கு சூட்டுவதற்கான மசோதா ஒரு மனதாக நிறைவேற்றினார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தபால் நிலையத்துக்கு பேரு ஹியூஸ்டன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த சந்தீப் சிங் தலிவார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் இவருன்னா, இவர் அவரோட அப்பா அம்மா இந்தியாவை சார்ந்தவர்கள் தான். அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு. அவர் அமெரிக்கா போலீஸை ஜாயின் பண்றாரு. ஒரு காரை செக் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் எஞ்சி துப்பாக்கியில சுட்டுறாரு. இவர் இறந்துடுறாரு இல்லையா? ஸோ அவருடைய சேவை, அவருடைய நிறைய சர்வீஸ் போலீஸ்ல பண்ணியிருக்காரு. அவருடைய சர்வீஸை கௌரவிக்கும் விதமா இந்த முடிவெடுத்திருக்காங்க. சரிங்க, கடந்த 1949ஆம் ஆண்டு நடந்த போரில் சீனாவிலிருந்து தைவான் பிரிந்து ஒரு சுயாட்சி பிரதேசமாக அறிவித்துக் கொண்டது. எஸ், விடுவோமா நாம இல்லையா? ஆனால் அதை பெரும்பாலான நாடுகள் அங்கீகரிக்கவில்லை. அதே நேரத்தில் சீனாவும் தைவான் மீது உரிமை கொண்டாடி வருகிறது. இது குறிப்பிடத்தக்கது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு சீனா இந்தியா பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ லடாக்ல போயிட்டு இருக்கு, ஸோ நேபாள் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு, ஸோ தீபத் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ தைவான் ஒரு இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க, இதுக்கும் இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லை. சரிங்க, அடுத்த செய்தி, இந்தியன் வங்கியுடன் அலகாபாத் வங்கி ஏப்ரல் கடந்த 1ஆம் தேதி இணைக்கப்பட்டது. 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வீட்டிற்கே சென்று சேவை வழங்கும் திட்டத்தை விரைவில் இந்தியன் வங்கி துவங்க உள்ளது. ஆல்ரெடி 3 பேங்க் இன்ட்ரோ பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். சப்சிக்வெண்டா இந்தியன் பேங்க் ட்ரை பண்றாங்க. சரிங்களா? அடுத்த செய்தி, ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்கள் நிலைமை ஆணைய உறுப்பினர் தேர்தலில் சீனாவை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. ஆமாங்க, இந்தியா தான் ஐநா சபையின் பெண்கள் நிலைமை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கும். ஏன் அப்படின்னா, சர்வதேச அளவில் இந்த நிறுவனம் எதுக்காக அப்படின்னா, சர்வதேச அளவில் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஐநா பெண்கள் நிலைமை ஆணையம் செயல்பட்டு வருகிறது. அவருடைய தற்போதைய தலைவர் பதவிக்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது இல்லையா? சரி, ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நியூஸ் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் அபவுட் தி டிஸ்கஷன் ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்? மை டியர் UPSC aspirants, today we are going to discuss one of the wonderful topics with respect to that மேகதாது ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த வடிவேல் சொன்ன மாதிரி என்ன கையை பிடிச்சி வித்தியாசம் காமெடி சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப நாளா அந்த காவிரி சண்டை போட்டுட்டே இருக்கும். அப்படி என்னதாங்க நடக்குது, அது என்னென்ன டேம் இருக்கு, மேட்டூர் டேம் என்ன, மேகதாது எங்க இருந்து அது வருது, இந்த நீர் வர ஆரம்பிக்குது, கர்நாடகாவில் எவ்வளவு டேம் இருக்கு, இந்தியாவில எவ்வளவு டேம் இருக்கு, இந்த வாட்டர் சர்க்குலேஷன் எவ்வளவு டிஎம்சி இருக்கணும், ஸோ என்னென்ன விஷயங்கள் நமக்குள்ள இந்த வாட்டர் ஷேரிங்ஸ் எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த அனலைஸ் இல்லை. சிம்பிள். இந்த அனலைஸ் எதை மட்டும் நம்ம குறிச்சு டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மேகதாது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத குறிச்சு பேச போறோம். ஸோ அண்டர் த டைட்டில் ஆஃப் தட் interstate water relations and water resources, yes, with respect to the Karnataka and Tamil Nadu. தமிழ்ல சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், மேகதாது அப்படிங்கிறது கர்நாடக மாநிலம் ராமநகரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனகபுரா வட்டம். நல்லா புரிஞ்சுக்கங்க, பேரெல்லாம் மறந்துடாதீங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அப்படியே ஓடி போயிடாதீங்க. சரிங்களா? மேகதாதுல இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில், அதாவது கர்நாடகா இருக்கக்கூடிய மேகதாது அப்படிங்கிறது ராமநகரம் எனக்கூடிய மாவட்டத்துல கனகாபுரா அப்படிங்கிற வட்டத்துல அமைஞ்சிருக்குங்க. அந்த ஆற்றின் ஒரு குறுகலான பகுதியை குறிப்பதாகும். அதாவது 2 பக்கம் 2 பாறைகளா இருக்கும், நடுவுல நீர் ட்ராக் போற மாதிரி இருக்கும். கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ மேகதாது அப்படின்னு ப்ராஜெக்ட் போட்டாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இத ஒரு ஆடு கூட தாண்டிடும் அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு ஆடு தாண்டும் காவேரி என்று ஒரு பட்டப்பெயர் உண்டுங்க. இல்ல என்ன பட்டப்பெயர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. 23ஆம் பள்ளி குலுகிஸ்ல வடிவுக்கு நிறைய வச்சது போல. சரிங்க, அது மட்டும் இல்ல, இதை ஸ்பெசிபிக்கா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காவேரி ஆறும் மற்றும் ஆர்காவதி அப்படிங்கிற ஆறும்
இங்க வந்து சங்கமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒன்னா கலக்குதுங்க. சோ அதன் அருகக்கூடிய ஒரு காவிரியானது அழகான குறுகிய பாறைகளின் வழியாக பாய்ந்து தமிழகத்தை வந்து சேர்க்கிறது. இந்த இடம் தான் மேகதாது. அப்போ மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. எதற்காக இந்த திட்டம் அப்படின்னா, அவருக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கல. எதற்காக திட்டம் அப்படின்னா, கர்நாடக அரசு புனல் மின் நிலையம் அமைக்க முயல்கிறது. மின் நிலையம் அமைச்சு அதுல வந்து மின்சாரம் எடுக்க ட்ரை பண்றாங்க. அதுக்காக ஒரு மேகதாது டேம கட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா மேகதாது தடுப்பதற்கான திட்டத்தை வந்து மேகதாது வந்து தமிழ்நாடு அரசு தடுத்து செய்வது ஏன் அப்படின்னா, அதனுடைய வாட்டர் ரிசோர்சஸ் வந்து நம்முடைய குடிநீருக்காகவும் குறிப்பா விவசாயத்திற்கும் பயன்படுவதனால தொடர்ந்து நிறைய டேம் ஆல்ரெடி நிறைய காவிரி ரிவர்ல கட்டிட்டதுனால இது வந்து தேவையில்லாதது. அந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும் இல்லையா? கரெக்டா நம்ம பார்டர்ல வந்து கட்டலாம். ஏன் ஒரு 100 அடி ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி கட்ட வேண்டியது தானே? கொடகுமலையிலிருந்து வருதுல, நீ அங்கேயே கட்டிக்க வேண்டியது தானே? கேட்டா அங்கதான் எனக்கு புனல் மின் நிலையம் அமைக்க சைட் ரொம்ப ஏதுவா இருக்கு, எனக்கு அங்கதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டிமாண்ட். நம்முடைய டிமாண்ட் என்னன்னா, ஆல்ரெடி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஎம்சனியை கொடுக்கறது இல்ல, மேட்டூர் டேம் கரெக்டான தண்ணி திறந்து விடுறது இல்ல. சோ அதை நம்பி இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய பாசனங்களுடைய பாதிப்பு ஏற்பட்டே இருக்கு. இதுல மேகதாது அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நீங்க டேம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வேணா புனல் மின் நிலையம் அடிச்சு நிறைய ரிசோர்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அப்செக்ஷன் ரேஸ்டு பை தி தமிழ்நாடு. எஸ், நிஜம்தான். ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு இல்லையா? அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எஸ், மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி பிரசன்ட் ஃபேக்ட்? The Karnataka government is likely to pressurize the center for approval of the construction of the Meghaladu project on the Kaveri River. அவங்களும் சும்மா இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுட்டே இருக்காங்க, எனக்கு அப்ரூவல் கொடுங்க, அப்ரூவல் கொடுங்க, அப்ரூவல் கொடுங்க. அப்ரூவல் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். What about the Meghaladu project? Yes, already approved. Some of the fact we will discuss. Meghaladu meaning goat slip, அதை பத்தி கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம தமிழ்ல பேசிட்டோம். அக்ராவதி என்ற காவிரி எங்க கலக்குது, சங்கமம் அப்படிங்கிற கலக்குதுன்னு பேசிட்டோம். ஸோ ஒண்டி கொண்டுலு இல்ல, கஷ்டமான வார்த்தை தான். So Ondi Kondulu is the proposed reservoir site situated in Ramnagara district in Karnataka, about 1000 km away from Bangalore. I'm sorry, 100 km away from Bangalore. It is a midst of the Kaveri wildlife sanctuary. Yes, நம்ம ஆல்ரெடி தமிழ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? சரிங்க. ஸோ இன்னொரு ஒன் மோர் ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, that the project was first approved by the Karnataka state government in the year 2017. Karnataka government state approved பண்ணும்போது நான் அப்செக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது பார்லிமெண்ட்ல போய் மறுபடியும் அவங்க மேட் ஓவர் பண்ணி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி ஸோ ப்ரெஷரைஸ் கொடுக்கும் போதும் நம்ம அப்செக்ஷன் கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா? It received approval from the erstwhile Ministry of the Water Resources for the detailed project report. Yes, Ministry of Water Resources, they are getting the approval, but it's waiting approval from the Ministry of Environment, Forest and Climate Change. That means MOEFCC ன்னு சொல்லுவாங்க அது. So already Ministry of Water Resources approval they got that, and subsequently they are waiting from the approval. So எதுக்காக அப்படின்னா, ஏன் அப்ரூவல் இன்னும் கொடுக்காம இருக்காங்கன்னா, ஸோ நிறைய இயற்கை வளங்கள் வந்து காடுகள் சார்ந்து நிறைய அழிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால நிறைய பாசனங்கள் அதுக்கு பயன்படக்கூடிய அந்த நீர் இருக்கிறதுனால they are not ready to give the permission for that Meghaladu project, even though their demand is that 4.75 million cubic feet of that water could be drawn from the reservoir of partially meet the drinking needs of Bangalore. இதுக்காக மட்டும் நாங்க புனல் மின் நிலையத்துக்காக மட்டும் நாங்க பண்ணலைங்க, பெங்களூருக்கு கூடிய ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளிக்கூடிய பெங்களூருக்கும் குடிநீர் வசதிக்காகவும் நாங்க பண்றோம் அப்படிங்கிற டிமாண்டா இருக்கு. So just we are going to discuss about what are the reason for the opposition by Tamil Nadu government or Tamil Nadu people. So Tamil Nadu is opposition பண்ணணும் because Tamil Nadu is opposed to any project being proposed in the upper riparian unless it was approved by the Supreme Court. Yes, ஏன்னா நம்ம வந்து டவுன் ரிப்பேரியன் இருக்கோம், நம்ம கீழே இருக்கோம் மேல இருக்கா, மேல தள்ளி வந்து டேம் கேட்டோட என்ன நியாயம் அது? ஏதாவது ஆர்டிகல் 124ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வாட்டர் ரிசோர்ஸ் நம்ம அக்ரிமெண்ட் கொடுத்திருந்தா அல்லது சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒரு ஆர்டர் மேட் ஓவர் பண்ணினையோ அல்லது புதுசா ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தா நம்ம பண்ண முடியும், பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். பட் அன்லெஸ் இட் இஸ் நாட் நீட் டு சப்போர்ட். எஸ், பிகாஸ் Tamil Nadu is opposed to any project being proposed in the upper riparian
unless it was approved by the Supreme Court of India. Yes, and subsequent, the Karnataka has no right to construct any reservoir on an interstate river without the consent of that lower riverian state. That means நம்மதான் இல்லையா, தமிழ்நாடு தான். குறுக்கு நீ கட்டலாம், எங்களோட ஒப்புதல் வாங்கி நீ கட்டலாம். என்னென்ன கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு பாருங்க. அழகா இருக்கு படிக்கும்போது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத நம்ம ரசிச்சு படிக்கலாம் இல்லையா. சரிங்க. That the project is against the final order of the Kaveri Water Dispute Tribunal, that means CWTT. காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனலோட என்ன தீர்ப்பாயம் ரெண்டு பேரும் வாங்கணும், எவ்வளவு டிஎம்சி தண்ணியை ஷேர் பண்ணிக்கணும், எவ்வளவு கொள்ளுங்க நீங்க வைக்க கூடாது, எவ்வளவு நீங்க தொடர்ந்து விடணும் அப்படின்னு ஏற்கனவே அதுலயே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. So is against of that final of the Kaveri Water Dispute Tribunal, in which the Supreme Court held that no state can claim exclusive ownership or assert right to deprive other state of that water of interstate rivers. That point should be noted. UPSC students, இதை நீ கண்டிப்பா குவாட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எழுதும் போதே உங்க வார்த்தைகளுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். நல்ல வேர்டிங்ஸ் இதெல்லாமே எல்லோல குவாட் பண்ணிருக்கேன். So the Supreme Court held that no state can claim exclusive ownership or assert right to deprive other state of that water of interstate rivers. அதுல யார் ஓனர்ஷிப் அல்லது அசெட்ஸ் என்னுடைய ரைட்ஸ் யாரும் கேட்க முடியாது. Can you cut my point? Yes, explained by the Supreme Court. Yes, and the Kaveri Water Dispute Tribunal and Supreme Court of India have found that the existing storage facilities available in the Kaveri basin were adequate for storing and distributing water. So Karnataka's proposal is X-rays and untenable and should be rejected outright. Yes. It has also held that the reservoir is not just for drinking water alone, but to increase the extent of the irrigation, which is in clear violation of the Kaveri Water Dispute Award. Yes. So these are the main fact we are objecting with respect to that Meghdadu project. Yes. What is the judicial point of view? Already slightly we discussed. And once again, we discussed about the finding about the judicial views. Yes, that the Supreme Court had noted that the existing storage in the Kaveri basin of Karnataka should be taken into account for ensuring water released to Tamil Nadu during the period of June to January. Yes, the period must be noted. Yes, what is the simple fact? இதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைங்க என்சிஆர்டி புக்ல அழகா இருக்கும். ஸோ எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒருவேளை அப்ஜெக்டிவ்ல கேட்டா கூட நம்ம சொல்ல தயாரா இருக்கலாம் இல்லையா. The simple fact, river rises on Brahmagiri Hill of Western Ghats in southwestern Karnataka state. The river basin covers 3 states and 1 union territory, namely Tamil Nadu and Karnataka and Kerala. Union territory name is Puducherry. Yes, sir. So the key tributaries, that mean Hemavati, Khabani and Amaravati, Noyal and Bhavani rivers. Yes, Lakshmandirtha also. Yes. So now the discussion is over. I think you get some little point with respect to that from today current affairs. Now the time for the students discussion. So உங்க டவுட் நீங்க கேட்கலாம், உங்க கருத்துக்கள் சொன்னா நீங்க சொல்லலாம். யா சார், ஏதாவது இருக்கீங்களா? எல்லாம் இது தூங்கிட்டாங்க உங்களுக்கு. ஐயோ சார் தூங்கறா இல்ல சார். ஐயோ நான் தாளான் பாடுற மாதிரி இருக்கேன். ஏற்கனவே கண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்க. ஏன்னா நான் எடுக்க நீங்க மொத்தமே 40 நிமிஷம் எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன். அதை திருப்பி கூட என்னன்னு பாக்கல நான். சார் அப்போ அப்பர் ரிப்பேரியன் சொல்லுங்க மேடம். அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட் அண்ட் லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட் சொல்லிருந்தீங்க. ஆமா, அது வந்து பேஸ்ட் ஆன் அந்த ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர் வச்சு மட்டும் தான் ரிப்பேரியன் நம்ம சொல்றோமா, இல்ல வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட் எக்ஸாக்ட் மீனிங்? புரியல, கேக்குறது புரியல, மறுபடியும் கேளுங்க சார். அப்போ கர்நாடகா வந்து அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட் சொல்றோம் நம்ம, தமிழ்நாடு வந்து லோவர் ரிப்பேரியன் ரேட் சொல்றோம். சோ அது ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர் வச்சு மட்டும் தான் நம்ம எக்ஸாக்ட்டா சொல்றோமா, ஆர்எல்ஸ் அவங்க வந்து இப்ப நம்ம வாட்டர் ரிசோர்சஸ் அவங்க மெயினா இருக்கு, நம்ம வந்து அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, அதை வச்சு சொல்றோமா? இல்ல ஜியோகிராபிக் லெவல்ஸ் தான் மேடம். ஏன்னா அவங்க ஜியோகிராபிக் சைட் படி அவங்க தான் மேட்ல இருக்காங்க, நம்ம கொஞ்சம் பள்ளத்துல இருக்கோம். ஜியோகிராபிக் லெவல்ஸ்.
நான் ஃபர்ஸ்ட் எடுத்து நிறைய ஃபேக்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கு? அதை பத்தி யாராவது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. காவிரி வெல் எவ்வளவு டேம் கட்டியிருக்காங்க, ஸோ எவ்வளவு டிஎம்சி வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ரீசெண்ட் காவிரி வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் காவிரியோட டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் கொடுத்தாங்க. ஸோ இந்த ரெண்டுலையும் எவ்வளவு தண்ணி திறந்து விடணும், எந்தெந்த காலத்தில் திறந்து விடணும் டீட்டெயிலாக எடுக்க முடியும். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, இல்லை இன்னொரு நாள் கண்டிப்பா நான் முடிஞ்சா உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். நான் டைம் பார்த்தலாம் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன், நியூஸோட ஸ்டாப் பண்ணிட்டேன், இதுக்கே நேரம் பத்தல அப்படிங்கிறதுனால. இந்த நியூஸ் நேத்தே நம்ம அசம்பிளில கூட பேசினாங்க சார் இதை பத்தி. புரியல சுதாகர் சார். இந்த நியூஸ் வந்து நேத்தே அசம்பிளில பேசினாங்க சார், நம்ம ஸ்டேட் அசம்பிளில. நம்ம ஸ்டேட் அசம்பிளில இல்லையா? ஆமாங்க சார். கண்டிப்பா ஆப்போசிஷன் பார்ட்டி ஆன்சர் பண்ணாரு சார். இது ஃபுல்லா டீடைலா அவரே நேத்து சொல்லிட்டாரு சார். நீங்க சொன்னதை நான் சொன்னது நீங்க சொன்னது நேத்து சிஎம் வரையே ஆன்சர் பண்ணிட்டார் சார். ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு கொடுத்தாரா? பரவாயில்ல சார். பட் போத் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா கர்நாடகா அவங்க பக்கம் இருக்கிறது சொல்றாங்க, நம்மளும் நம்ம ரெண்டு சைடுமே டிராபேக் இருக்குதானே சார்? நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நம்ம என்ன சொல்றது, அவங்க வந்து அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ரிசோர்ஸ் ரொம்ப அவதியா தேவைப்படுது. நமக்கு எந்த அளவு அண்ட் அதுக்குள்ள அவங்க நீட் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கூட சொன்னீங்களே சார், அதுவும் மஸ்ட் இல்ல சார்? பெங்களூர் ட்ரிங்கிங் வாட்டர் பற்றாக்குறையா இருக்கு, அவனுக்கு எலக்ட்ரிக்கலும் சோர்ஸ் கம்மியா இருக்கு. ரெண்டுக்கும் டிபெண்ட். இப்ப நம்ம அப்படித்தானே கட்டணும், பாவனா சட்டம் அப்படித்தானே நம்ம கட்டிருக்கோம் இல்லையா, மணிமுத்தாறு நம்ம கட்டணும். அண்ட் மோர் ஓவர் நம்மளுக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் ஆகுன்ற போது நம்மளுக்கும் டிராபேக் இருக்கு, அவங்களுக்கும் டிராபேக் இருக்கு சார். அப்ப இதுக்கு மிடில்ல ஒரு காவிரி வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஒரு ஃபைண்டிங் கொடுத்தாங்க, யாருக்கு எவ்வளவு டிஎம்சி வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதை கர்நாடகா ஃபாலோ பண்றதுல அப்படிங்கறது நம்ம அப்செக்ஷன். நம்ம வந்து எல்லாமே நம்ம கேட்கல, என்ன அக்ரிமெண்ட் போட்டோமோ காவிரி வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ட்ரிபியூனல் என்ன பண்ணிருக்கோமோ அதை கொடுத்தாலே போதும் தான். கொடுக்க மாட்டேங்காங்க, கொடுக்குறேன்னு சொன்னாலும் காலதாமதம் பண்றாங்க. இப்போ ஜூலை டு நீங்க வந்து ஜனவரிக்குள்ள நீங்க பண்ணணும் அப்படின்னா பண்றது இல்ல. இவரோட டிஎம்சிக்கு மேல நீ தண்ணி ஹோல்ட் பண்ண கூடாதுன்னா மெயின்டைன் பண்றது இல்ல, அதை விட அதிகமா ஸ்டோர் பண்றா. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கனவுல நிறைய இருக்கு. பட் கான்ட்ராக்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நம்மளும் கரெக்டா செயல்படுறோம், அவங்க அளவுக்கு தரேன்னு சொல்லி தரது இல்ல. ஆமா, நம்ம பெரும்பாலும் இந்த கடைகள் ஏமாத்துவாங்க பாத்தீங்களா, 1 கிலோ அரிசி கேட்டா 980 கிராம் இருக்கும், 20 கிராம் இருக்காது இல்ல. அது மாதிரி சின்ன சின்ன சேட்டையா பண்றாங்க கர்நாடகால, அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல சார். நம்மளுக்கு தண்ணி தீர்ப்பாயம் மாதிரி அமைச்சிருக்காங்க. புரியல மனோஜ் சார். தீர்ப்பாயம் மாதிரி அமைச்சிருக்காங்க சார், அவங்க வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண பர்சன் தான் இருக்காங்க. சப்போஸ் இவ்வளவு வாட் டிஎம்சி தரணும்னு சொல்லிட்டு நம்மள கலெக்ட் பண்ணிருக்காங்க, அதை அவங்க ஃபர்தரே தரணும்ல சார், தரலன்னா அதுக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்கல்ல சார். உங்க வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது மனோஜ், சரியா கேட்கல. அப்ப கேக்குதா சார்? சொல்லுங்க மனோஜ். கேக்குதுங்களா சார்? அதுக்கு தீர்ப்பாயம் மாதிரி அமைச்சிருக்காங்க சார், அதுல வந்து மெம்பர்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதா சார்? கேக்குதா சுதா, உங்களுக்கு ஏதாவது கேக்குதா? கேக்குது சார். அவர் என்ன அப்பீல் பண்றாருன்னா, இது வந்து அவங்க தண்ணி தரலன்னா நம்ம அவங்க இந்த தீர்ப்பாயம் வந்து மேல அப்பீல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவங்க மேல ஏன்னா கம்ப்ளைண்ட் மாதிரி ஃபைல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. மனோஜ், கண்டிப்பா அப்படிதான் நிறைய அப்பீல் போயிருக்கோம். ஆல்ரெடி இது 15 வருஷம் முன்னாடி கொடுத்தாச்சு, அதன் மேல திரும்ப அப்பீல் போய்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் வந்து இன்சார்ஜ் இருப்பாங்களா இல்ல வந்து தீர்ப்பாயம் இன்சார்ஜ் இருக்குமா சார் எல்லாத்துக்குமே? இது தண்ணி திறக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் யாரும் ஆர்டர் இஷ்யூ பண்ணணுமா இல்ல அதுக்கு நம்ம போர்டு மட்டும் இஷ்யூ பண்ணாலே போதுமா சார்? ஆர்டர் திறந்து விடலாம் அப்படிங்கறதே ஆர்டர் தான். தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஜட்மெண்ட் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஜட்மெண்ட் ட்ரிபியூனல்ஸ் ஆல்சோ. அதான் ட்ரிபியூனல். அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட் வாங்குறோம் இல்லையா, போய் ஒரு ஜட்மெண்ட் வாங்குறோம் இல்லையா, அது வந்து ஒரு எப்படி ஒரு ஆர்டரோ அதே மாதிரி ட்ரிபியூனல்ஸ் கொடுக்குற ஒரு இதுமே ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் தான். 2 ஸ்டேட் உட்கார்ந்து கரெக்டா ஒரு ட்ரிபியூனல் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். என்ன பண்ணணும் ஒரு ஃபைண்டிங் கொடுப்பா, அதுபடிதான் 2 பேருமே செயல்படணும், வேற ஒண்ணும் இல்லைங்க. ரிட்டன் எத்திக்ஸ் கான்ட்ராக்ட் தான் சைன் ஆகும் 2 ஸ்டேட்டுக்கு நடுவுலயும். ஓகேங்க சார். சார் அதான் அவங்க 40 இயர்ஸ் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த திருப்பியும் அமைச்சிருக்காங்க. திருப்பியும் அந்த மாதிரி வாட்டர்ஸ் டிமாண்ட் பண்றாங்க. அந்த மாதிரினா திருப்பியும் அது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது எடுப்பாங்களா? இப்போ வந்து அவங்க பண்ணல அப்படின்னா, ட்ரிபியூனல்ஸ் ரூல்ஸ் படி அவங்க கரெக்டா பண்ணல அப்படின்னா மேற்கொண்டு நம்ம அப்பீல் சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு போவோம். சுப்ரீம் கோர்ட் வழக்கம் என்ன செய்யறாங்கன்னா, மறுபடியும் ட்ரிபியூனல்ஸ் மேட் ஓவர் பண்றாங்க, நீங்க மறுபடியும் பிரச்சனை முடிச்சு கொடுங்க, மறுபடியும் அவன் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம கூட நான் மறுபடியும் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க, மறுபடியும் பண்ண மாட்டேங்க. இது தொடர்ந்து ஒரு வாடிக்கையாவே இருக்கு கர்நாடகா கூட. ஓகே சார்.
இந்த கேஸ் இன் பிட்வீன் மொத்தமே 4 சுவருக்குள்ள மட்டும்தான். ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, ட்ரிபியூனல் அண்ட் சுப்ரீம் கோர்ட், அவ்வளவுதான். சோ புரிஞ்சுதா? ஓகே. இந்த வாலிபால் மாதிரி மாறி மாறி பட்டு வந்துகிட்டே இருக்கு, அவ்வளவுதான். Without ending. Yes. Any other doubt, sir? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் இப்ப ஐநா சபையில இந்த பெண்கள் ஆண்கள் அந்த சம உரிமை கொடுத்திருக்காங்களா சார், அந்த பாலியல் சம உரிமை? ஆமா சார். அது என்ன பர்பஸ்க்கு சார்? ஆல்ரெடி இருக்குல்ல சார், இங்க ஆல்ரெடி இருக்கு. அது ஐநா சபையில என்ன பர்பஸ்ல கொடுத்திருக்காங்க? ஏன்னா இப்போ ஓட்ல வந்து நம்ம 39 வின் பண்ணிருக்கோம். அது கிரியேட் பண்ணல. ஐநா 27 ஃபெயில் ஆயிருக்கு. டென்யூர் பீரியட்ல ஒரு தலைவரை சூஸ் பண்றது வழக்கம். அது ஐநாவுக்கு கூடிய ஒரு உறுப்பு நாடுகள் வந்து ஒரு சூஸ் பண்றது வழக்கம். அந்த வகையில இந்த ஆண்டு நம்ம இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே சார். அதுல வந்து 5 வருஷம் வந்து உறுப்பினரா இருக்கலாம் சார். இப்ப 2025 வரைக்கும். நான் உங்களுக்கு பார்த்து எனக்கு எக்ஸாக்ட் டென்யூர் நான் பார்க்கல, நான் உங்களுக்கு மட்டும் பார்த்து சொல்றேன். ஓகே சார். கொஞ்சம் எனக்கு ஆஸ்ட்ரேஷன்ல இருக்கு. 3 இயர்ஸ் அது 5 இயர்ஸ் அது கொஞ்சம் எனக்கு ஆஸ்ட்ரேஷன்ல இருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். 5 இயர்ஸ் தான் சார். 2005 வரைக்கும் போயிருக்காங்க. நம்ம ஓட் வந்து வின் பண்ணது 38 வாங்கி இருக்கோம் சார். தேங்க் யூ. நான் நோட் பண்ணிக்கிறேன். 5 இயர்ஸ் இல்லையா? ஆமா, இது நம்ம இங்கிலீஷ் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல 21 ல 24 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரி வேற எதுவும் டவுட் இல்லைல்ல? நான் ஒரு ஒப்பீனியன் படி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நீங்க ஏதாவது சொன்னா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ரெடி சார். ஏன்னா டெய்லி ஒன்று பார்க்கும்போது எனக்கும் மறந்து போகுது. எல்லாரும் we are present, we are in the present லைஃப்ல இருக்கோம் இல்லையா? இது பிடிஎஃப் எல்லாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருப்போம். பெனவலண்ட் அப்படிங்கிற வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. அதை ஒவ்வொரு நாள் எடுத்து படிச்சு பாருங்க. ஒண்ணு நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அதை சில ஃபேக்ட் சொல்லலாம், இல்லைன்னா கடைசி அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது சில ஃபேக்ட் எஸ்டர்டே நியூஸ் சொன்னா நல்லா இருக்கும். சோ நம்ம எஸ்டர்டே வந்து ஹிந்தி திவஸ் பத்தி பேசணும். அதுக்கப்புறம் அந்த பிரசாத் ஸ்கீம் புத்திஸ்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் ஓட அந்த ஸ்கீம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். பிரசாத் நேம் இப்ப சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தோம். ஆமா, கண்டிப்பா. Thank you. கடைசி நான் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு டைம் ஒதுக்குறேன். அந்த 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா சில டவுட்டையும் கேளுங்க. அது போக ப்ரீவியஸ் நியூஸ் சொல்ல முடிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல எல்லாருமே திரும்ப கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரிமெம்பரன்ஸ் கிடைக்கும். அதனால தான் அந்த பாயிண்ட் மோஸ்டா ஹைலைட் பண்றது காரணம் தான். சரிங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் ராதிகா மேம், ஏதாவது டவுட் இருக்கா? சார் வேற ஒரு நியூஸ், ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இந்த 7.5% ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்கல்ல சார் இந்த நீட் எக்ஸாம் ரிலேட்டடா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல். ஆமா சார், அத பத்தி நியூஸ் நாளைக்கு அந்த மாதிரி டைம் இருந்தா போறீங்களா சார்? கண்டிப்பா. ஏன்னா நான் படிச்சேன், நான் அனலைஸ் பண்ணேன். பட் நீங்க சொல்லும்போது இன்னும் கிளாரிட்டி இருக்கும். சரி, நான் ட்ரை பண்றேன். சரியா? பை சான்ஸ் நாளைக்கு Thursday இல்லையா? ஓகே, நான் Thursday படிச்சனால ஒரு நாள் கண்டிப்பா கொடுத்துறேன். ஏன்னா அது வந்து அவ்வளவு பர்சன்ட் கொடுக்கறதுல நிறைய பேருக்கு இதுல டிராபேக்ஸ் இருக்குல்ல சார். அதனால அது நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். நான் கண்டிப்பா நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு அல்லது ஃப்ரைடேல சொல்லிடுறேன். Okay, so take your own time, sir. Thank you so much. Thank you. So thank you so much for good evening to and good night to everyone. Radhika, Lavanya, Manoj and Sudhagar. அவங்க பேர் எனக்கு தெரியல, கேலக்ஸின் மட்டும் தான் இருக்கு. பரவாயில்ல சார். கார்த்திபா சார். புரியலங்க சார். கார்த்திபா, one of my friend. Oh, thank you so much. கார்த்திபா இல்லையா? ஆமா. Thank you. Manoj is also one of my brother. Oh. Thank you. அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சார், எனக்கே தெரியாது, but I gave an intro to them. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 4 or 5 members are joining for to make a preparation. That's why. Yeah, ma'am. Thank you so much. So good night to everyone. Yes sir, thank you. நிச்சயம் நம்ம நாளைக்கு ஒரு நல்ல நியூஸோட சந்திக்கலாம். Thank you sir. Good night. Thank you sir. தெய்வத்தால் ஆகாதீரினும் முயற்சிதன் மெய்வர்த்த குழி தரும். ஸோ அனைவரும்
நிச்சயம் துரித முயற்சியோடு உழைப்போம். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். Good night and thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you.